சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். நீதியரசர் சந்துருவை பாசிச போக்கு கொண்ட அண்ணாமலை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடுமையாக தாக்கியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாங்குநேரியில் உள்ள ஒரு பள்ளியில் 2 பட்டியலின மாணவர்களை பிற சமூக மாணவர்கள் தாக்கியதை அடுத்து கல்வி நிலையங்களில் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கும் நோக்கத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது. அக்குழு தனது அறிக்கையை கடந்த மாதம் ஜூன் 18ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது. இதுகுறித்து பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தனிப்பட்ட முறையில் நீதிபதி சந்துருவை சுய லாபத்துக்காக அரசு அமைக்கும் குழுக்களில் அமர்ந்து கொண்டு மக்களின் வரிப்பணத்தில் திமுகவின் கொள்கைகளை அறிக்கையாக சமர்ப்பிப்பதை விட திமுகவில் சேர்ந்து கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிவிடலாம் என்று விஷமத்தனமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்திய மக்களுக்காக அனைவரையும் உள்ளடக்கிய இந்திய அரசமைப்பு சட்டத்தை தயாரித்து வழங்கிய சட்ட மாமேதை அம்பேத்கரின் கொள்கைகளை நீதியரசராக மிகுந்த துணிவுடன் நடைமுறைப்படுத்தியவர். அரசமைப்பு சட்டத்தில் கூறப்பட்ட அம்சங்களை பாதுகாக்கிற ஒரு போராளியாக வாழ்ந்தவர். அத்தகைய வரலாற்று பெருமைகளை பெற்றிருக்கிற நீதியரசர் சந்துருவை பாசிச போக்கு கொண்ட அண்ணாமலை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை. கர்நாடக மாநிலத்தில் காவல்துறை அதிகாரியாக இருந்து நான் கன்னட மக்களுக்காக தான் பேசுவேனே தவிர தமிழர்களுக்காக பேச மாட்டேன் என பகிரங்கமாக மேடையில் பேசிய தமிழின விரோதிதான் அண்ணாமலை. நீதிபதி சந்துரு வழங்கிய அறிக்கை குறித்து விவாதிப்பதில் தவறில்லை. ஆனால் அறிக்கை வழங்கிய நீதிபதி சந்துருவுக்கு உள்நோக்கம் கற்பித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் கூறுவதை அண்ணாமலை உடனடியாக நிறுத்த வேண்டும். சந்துரு நீதியரசராக இருந்து வழங்கிய தீர்ப்புகளின் கருத்துகளின் அடிப்படையில் அவர் எழுதி வெளியிட்ட அம்பேத்கர் ஒளியின் எனது தீர்ப்புகள் என்ற புத்தகத்தை தபால் மூலமாக அனுப்புகிறேன். அந்நூலை அண்ணாமலை படித்து நீதிபதி சந்துருவை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு கருத்துக்களை கூற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். நில மோசடி வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆள்கடத்தல், கொலை மிரட்டல் வழக்கில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுவையும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கரூர் மாவட்டம் தோரணக்கல்பட்டி மற்றும் குன்னம்பட்டியில் தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனது மனைவி மற்றும் மகளை மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்து உள்ளதாக கூறி வாங்கல் குப்பிச்சிபாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர் உட்பட 7 பேர் மீது பதியப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் நில மோசடி வழக்கில் கைதாகி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆள்கடத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்த சிபிசிஐடி போலீசார் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிறைக்குள் வைத்தே மீண்டும் கைது செய்துள்ளனர். இதற்கிடையே விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு விட்டதால் அவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதே வழக்கில் விஜயபாஸ்கரின் சகோதரர் எம்.ஆர். சேகரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்த நீதிபதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு காவல்துறை அழைக்கும் போது ஆஜராக முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என சேகருக்கு உத்தரவிட்டனர். பெங்களூரில் வேட்டி தலைப்பாகை அணிந்து வந்த விவசாயியை அனுமதிக்காத மாலை 1 வாரத்திற்கு மூட கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகாவின் ஹாவேரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பக்கீரப்பா. இவரது மகன் நாகராஜ் பெங்களூர் விஜயநகரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். மகனை பார்ப்பதற்காக பக்கீரப்பா கடந்த 2 நாட்களுக்கு முன் பெங்களூர் வந்தார். பெங்களூரு ஜிடி மாலில் உள்ள திரையரங்கில் தனது அப்பாவை நாகராஜ் படம் பார்ப்பதற்கு அழைத்துச் சென்றார். தனது அப்பா பக்கீரப்பா வேட்டி, சட்டை அணிந்து தலைப்பாகை கட்டியிருந்தார். மால் செக்யூரிட்டி பக்கீரப்பாவை மால் நுழைய வாயில் தடுத்து நிறுத்தினார்.
வேட்டி தலைப்பாகை அணிந்து கொண்டு மாலுக்குள் செல்ல அனுமதி இல்லை என்றார். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாக பரவியது. இதற்கு பாஜக செய்தி தொடர்பாளர் ஷெஷாத் பூனாவாலா கண்டனம் தெரிவித்தார். மேலும் கன்னட அமைப்பினர் மால் முன்பு போராட்டம் நடத்தினர். இதனால் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் அதிகரிக்கவே மாலை ஒரு வாரத்திற்கு மூட கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. தேசத்தின் எதிர்காலம் பற்றி தாம் ஒருபோதும் கவலைப்படவில்லை என்றும், ஏனெனில் அதற்காக பலரும் இணைந்து வேலை செய்கிறார்கள் என்றும் RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள விகாஸ் பாரதி என்ற தன்னார்வ அமைப்பு நடத்திய தொழிலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய RSS தலைவர் மோகன் பகவத், நாட்டின் எதிர்காலத்தை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நாட்டின் முன்னேற்றத்துக்காக பலரும் இணைந்து வேலை செய்கிறார்கள். இந்திய மக்கள் தங்கள் சொந்த இயல்புகளை கொண்டுள்ளதாகவும், பலர் எந்த பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாமல் நாட்டின் நலனுக்காக பாடுபடுகிறார்கள். எதிர்காலத்தில் இது பலன்களை கொடுக்கும். நம்மிடம் 33 கோடி கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் இருப்பதால் நாம் வெவ்வேறு வழிபாட்டு முறைகளை கொண்டுள்ளோம். நமது நாட்டில் 3800க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. உணவு பழக்கங்கள் கூட வேறுபட்டவை. வித்தியாசம் இருந்தாலும் நம் மனம் ஒன்றுதான். மற்ற நாடுகளில் இதை காண முடியாது. சமூகத்துக்கு திரும்ப கொடுப்பது என்பது இந்திய கலாச்சாரத்தில் வேரூன்றி இருக்கும் ஒன்று என்பதை முற்போக்காளர்கள் என அழைக்கப்படுபவர்கள் கூட தற்போது நம்புகிறார்கள். இது வேதங்களில் எங்கும் எழுதப்படவில்லை. ஆனால் தலைமுறையாக அது நம் இயல்பில் உள்ளது. கிராம பணியாளர்கள் சமுதாய நலனுக்காக அயராது உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இளநிலை நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு போன்ற பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தன. இதுகுறித்து சுமார் 254 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அனைத்தையும் ஒருங்கிணைத்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை IIT சார்பில் நீட் தேர்வு முறைகேடு குறித்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கூறுகையில், சமூக சீர்கேடுகள் தொடர்பான விவகாரம் என்பதால் நீட் தேர்வுக்கு இந்த நீதிமன்றம் முக்கியத்துவம் வழங்குகிறது. லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்றைய வழக்கு விசாரணைக்காக காத்திருக்கிறார்கள். நீட் தேர்வில் குளறுபடி புகார் எழுந்துள்ளதால் கடந்த மாதம் வெளியான நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யவும் முடியாது. அனைத்து மாணவர்களுக்கும் மறுதேர்வை எழுத வேண்டும் என உத்தரவிடவும் முடியாது என்றார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிடுகையில், ஒட்டுமொத்த நபர்களுக்கும் நீட் தேர்வை நடத்த வேண்டும் என நாங்கள் கேட்கவில்லை. சுமார் 1,08,000 மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அவர்கள் மருத்துவ படிப்புகளில் சேர இருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்தினால் போதும் என்றுதான் கேட்கிறோம் என்றார். அப்போது குறுக்கிட்ட சந்திரசூட், வினாத்தாள் கசிவால் ஒட்டுமொத்த மாணவர்களும் பாதிக்கப்பட்டது உறுதியானால் மட்டுமே மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியும் என கூறினார். மேலும் நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையங்கள் வாரியாக சனிக்கிழமை மதியத்திற்குள் வெளியிட வேண்டும் என தேசிய தேர்வுகள் முகமைக்கு உத்தரவிட்டார். இதற்கு மத்திய அரசு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. இதற்கு பதிலளித்த நீதிபதி அமர்வு, தேர்வு மையங்கள் வாரியாக முடிவுகளை வெளியிட்டால்தான் நடந்ததை அறிய முடியும் என குறிப்பிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 22க்கு ஒத்திவைத்தது. திருப்பதி லட்டு தயாரிக்கும் ஒப்பந்தம் தாமஸ் என்கிற ஒருவருக்கு வழங்கப்பட்டதாக வெளியான வதந்திக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் TTD கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் பல நூற்றாண்டுகளாக ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களால் திருப்பதி லட்டு தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஸ்ரீவாரி லட்டு பிரசாதம் மிக சிறந்த தரத்துடன் தயாராகி வருவதாகவும், பொய்யான செய்திகளை நம்பி பக்தர்கள் ஏமாற வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. லட்டு குறித்து சமூக வலைதளங்களில் தவறான பிரச்சாரம் செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். லட்டு தயாரிப்பில் தற்போது 980 இந்து சமூக உறுப்பினர்கள் பணியாற்றி வருகின்றனர். பழங்காலத்திலிருந்தே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட புனிதமான கடமைகளை செய்கிறார்கள். அவர்களில் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் லட்டுகளை தயாரிக்கவும், லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை சேகரிப்பதிலும் ஈடுபட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. பாறையின் உச்சியில் நின்று ரீல்ஸ் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த இன்ஸ்டா பிரபலம் ஒருவர்
300 அடி பள்ளத்தாக்கில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மும்பையைச் சேர்ந்தவர் 27 வயதான ஆன்வி கம்தார் இன்ஸ்டாகிராம் மூலம் பயணம் தொடர்பான வீடியோக்களை பதிவிட்டு வந்தார். இவரை 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் பின்தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் மகாராஷ்டிராவின் ரைகாட் மாவட்டத்தில் உள்ள பிரபலமான கும்பே நீர்வீழ்ச்சிக்கு கடந்த ஜூலை 16ஆம் தேதி தனது நண்பர்களுடன் ஆன்வி கம்தார் சென்றுள்ளார். அப்போது தனது செல்போனில் ரீல்ஸ் வீடியோ எடுப்பதற்காக அங்கிருந்த பாறையின் ஓரத்தில் நின்றபடி ஆன்வி வீடியோ எடுத்துள்ளார். அப்போது கால் தவறி 300 அடி பள்ளத்தாக்கில் அவர் விழுந்துள்ளார். பதறிப்போன அவரது நண்பர்கள் உடனடியாக அருகில் இருந்த அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த அதிகாரிகள் உடனடியாக மீட்பு பணியில் இறங்கினர். ஆன்வி விழுந்த பகுதிக்கு சென்ற மீட்பு படையினர் சுமார் 6 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அவரை மேலே கொண்டு வந்தனர். கடுமையான காயங்களுடன் இருந்த அவரை அருகில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு அதிகாரிகள் கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் ஆன்வி கம்தார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நந்தனம் ஒருங்கிணைந்த வணிக வரி வளாக கூட்டரங்கில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் இன்று நடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கான தமிழக அரசின் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அதிகாரிகள் கூட்டத்தின் போது பத்திரப்பதிவு துறையில் 2024-25ஆம் நிதியாண்டில் இதுவரை 5,920 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் இது கடந்த நிதியாண்டின் வருவாயுடன் ஒப்பிடுகையில் 821 கோடி ரூபாய் அதிகம் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். கடந்த ஆலோசனை கூட்ட அறிவுறுத்தலின்படி அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் அங்கீகாரமற்ற மனைப்பிரிவை பதிவு செய்த அலுவலர்கள் கண்டறிந்து அவர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து அங்கீகாரமற்ற மனப்பிரிவை பதிவு செய்யும் அலுவலர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்களும் தங்கள் எல்லைக்குட்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆய்வு செய்து பதிவுக்கு வரும் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் ஆவணம் பதிவு செய்தல், ஆவணங்களை உரிய நேரத்தில் ஒப்படைத்தல், போலி மற்றும் அங்கீகாரமற்ற மனைப்பிரிவு பதிவுகளை தடுத்தல் உள்ளிட்ட பணிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர் மூர்த்தி கேட்டுக்கொண்டார். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்கு செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் வங்கி தொடர்பான அசல் ஆவணங்களுக்கும் அமலாக்கத்துறை வழங்கிய ஆவணங்களுக்கும் வேறுபாடுகள் இருப்பதால் தங்களுக்கு வழங்கிய ஆவணங்களை தடய அறிவியல் துறை ஆய்வுக்கு அனுப்பி அந்த ஆவணங்களின் உண்மைத்தன்மையை ஆராய உத்தரவிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து உத்தரவு பிறப்பிக்க உள்ள நிலையில் வழக்கில் மீண்டும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனுக்கள் நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர் கௌதமன் ஆஜராகி அமலாக்கத்துறையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் கையால் எழுதி திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கறிஞர் ரமேஷ் ஆஜராகி இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் ஆவணங்கள் அனைத்தும் வங்கியில் இருந்துதான் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் விசாரணையை நீண்ட காலம் இழுத்தடிக்க வேண்டும் என்ற நோக்கிலே இதுபோன்ற மனுக்களை செந்தில் பாலாஜி தரப்பினர் தாக்கல் செய்து வருவதால் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த 2 மனுக்களையும் நீதிபதி அல்லி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்கு செந்தில் பாலாஜியை ஜூலை 22ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சியினிடையே பயங்கர மோதல் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான மிதுன் ரெட்டி
ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் புங்கனூரில் உள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரெட்டப்பா வீட்டிற்கு சென்றார். இதனை அறிந்த தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் அங்கு சென்று மிதுன் ரெட்டிக்கு எதிராக கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவலை கேட்டு ஏராளமான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் வந்து சேர்ந்தனர். இதனால் அங்கு பதற்றம் தொற்றவே இரு தரப்பினும் ஒருவர் மீது ஒருவர் கற்களால் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தி இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேர்தல் முடிந்ததிலிருந்தே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் தொண்டர்களிடையே மோதல் நடந்து வருவது ஆந்திர அரசியலை பரபரப்பாக்கியுள்ளது.